நான் என்னோடய ஃபோனை மாற்றணும்ல. அந்த ஃபோனு வந்து ஸ்பீக்கர் வர மாட்டுது. எனக்கு ஐஃபோன் பிடிக்காது. ஐ எம் நாட் அ ஐஃபோன் பர்சனா. அப்படி என்ன தான் இருக்குன்னு எனக்கும் தெரில அந்த ஐஃபோனில். அவங்க க்ரியேட் பண்ணாங்க, நம்ம அவன்கிட்ட கேட்கணும். ஆனால் எப்படின்னு அது பேங்கில் தான் போய் கேட்கணும். 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் கேட்டுச்சு, ஒரு ரெடியாக டிசைட் பண்ணிடலாம். அது ஆனால் அது நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணோம், பேங்க் கால் பண்ணி தான் செக் பண்ணணுமா? அது அந்த ப்ராசஸ் எனக்கு தெரில. மேபி சேம்புக்கு கால் பண்ணி நம்ம செக் பண்ணோம். எப்படி வேறு மாதிரி இருக்கும் அந்த ப்ரொசீஜர். பர்சனலுக்குன்னா எடுத்துடலாம் டாக்டர். அதில் இல்லையா கியூஆர் எப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஹவு டு பே. இல்லைன்னா கால் பண்ணி அப்புறம் கேட்டு பாருங்கள் கியூஆர் இருக்குதுன்னு. நான் நேரம் பேங்க் போகணுன்னு சொன்னேன். தென் வி கோ டு பேங்க் அண்ட் கேட் த கியூஆர். அது ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க நான் போயிட்டேன்னா. ஓகே, ஹாய் டார்லிங்ஸ். ஓகே, சீக்கிரமாக காலேஜ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் உங்கள் கூட ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன். ஓகே அம்மா, என்னோடய லேப்டாப் எடுத்துருவாங்க ப்ளீஸ். டார்லிங், கம்மிங் 28 காலேஜ் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான். காலேஜ் பேசுகிறது உங்கள் எல்லாருக்கும் கேட்குதா? கம்மிங் 28 காலேஜ் வந்து ஒரு ஒர்க் ஷாப் செய்ய போகிறேன். ஓகே, 1 டே ப்ரோக்ராம். இதில் என்ன வந்து காலேஜ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து என்டர் டு மேஜிக் வேர்ல்ட். ஓகே, ஸோ நம்ம 2025 வரப்போகுது, ரைட்டா? 2025 வரப்போகுது. ஸோ வி ஆர் கோயிங் டு என்டர் அவர் நியூ மேஜிக் வேர்ல்ட். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 2 hour ப்ரோக்ராம். ஓகே, 2 hour ப்ரோக்ராம். இதில் நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. என்ன லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, உங்களுக்கு வந்து 2025 ப்ளூ பிரிண்ட் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அப்புறம் 2024 வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டையும் உங்களோட பிலீஃபிங் சிஸ்டத்தையும் நீங்கள் எப்படி மூவ் பண்ணணும். அண்ட் தென் எப்படி உங்களோட நியூ கான்ஃபிடென்ட்டோ வில் பவரோ நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 hour ப்ரோக்ராம் 28 டிசம்பர் காலேஜ் செய்ய போகிறேன். ஓகே, ஸோ இதை பற்றி மேல் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா காலேஜோட பயோக்கு போங்க. ஓகே, பயோக்கு போயிட்டு அதில் வந்து மேஜிக் வேர்ல்டுன்னு இருக்கும். யூ போலே என்டர் த बोले था how much அக்கா. ஓகே, நீங்கள் அதில் என்டர் பண்ணுங்கள். அதில் என்னோடய டீம் உங்களுக்கு சொல்லுவாங்க இவ்வளோன்னு. ஓகே, go to that and pull in them and get all the details from there. ஓகே, it will be very interesting. அதில் வந்து உங்களுக்கு ஒரு புக்கு கிடைக்கும். ஃபுல்லாகவே வந்து யூ கேன் ஒர்க் உங்களோட லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 2024லேருந்து 2025க்கு ஹவு யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர், என்னென்ன நீங்கள் செய்யணும், என்னென்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க, இங்கே என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆர் கோயிங் டு டூ அ வெரி நைஸ் ஒரு டாபிக். ஓகே, ஹூ வில் பி இன்ட்ரெஸ்டட் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஹூ வில் பி இன்ட்ரெஸ்டட்? ஜாயின் பண்ணுறது அடுத்த விஷயம், பட் ஹூ வில் பி இன்ட்ரெஸ்டட்? எஸ் அம்மா. வேணான்னு நினைக்கிறேன் வாட் யூ திங்க்? then later when ask only we will do la. டைமிங் வந்து காலையில் 9 மணிலேருந்து ராத்திரியில் 9 மணிலேருந்து 11 மணி. எஸ், இஸ் அ ஜூம் கிளாஸ் அம்மா. டாபிக் வந்துமா, வாட்ஸ் த டாபிக்? ஓகே, காலேஜ் வந்து என்னென்னா மேஜிக் வேர்ல்ட் 2025ன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் செய்கிறேன். கம்மிங் 28 டிசம்பர், ரைட்? 28 டிசம்பர். ஓகே, ஹவு மாச் எல்லாம் வந்து நீங்கள் வாவ்னு சொல்லுவீங்க. இந்த ப்ரைஸ் உங்களுக்கெல்லாம் கிடைக்காது. வாவ் மச்சான் தூ கிட்ட வாவ் ப்ரைஸ் ஃபார் யூ. ஓகே, 2 hours கிளாஸ். ஓகே, யூ கோ டு மை புல்லனம் ஃபர்ஸ்ட். புல்லனம் போய் பண்ணுங்கள், இம்மீடியட்டாக என் டீம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. போலே யார் புல்லனம் பண்ணிட்டீங்க? புல்லனம் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். செப்ப சுட புல்லனம்
1 day class. காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இ-புக்ஸ்லாம் கழிச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. ஸோ வி வில் இமெயில் யூ, நீங்கள் அந்த இ-புக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். We will be doing practical. We will be doing practical. You are not only listening, you will be doing practical with me. It's a workshop, 2 hours. Affiliate சும்மா you all wait for today's meeting. Okay, affiliateலாம் நீங்கள் இன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள். கழிஞ்சு இதை பற்றி உங்களுக்கு மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். affiliate all got special price discount lah. So those affiliate இல்லாதவங்களுக்கு ஒரு ப்ரைஸ், affiliate ஆனவங்களுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்கும். நந்தி அக்கா சக்கா affiliate சும்மா. ஸோ ஐ வாண்ட் யூ ஆல் டு ஷேர் பண்ணுங்கள். கலிஜோட லைஃப் ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தச்சுக்கோ ஷேர் அண்ட் லைக் தச்சுக்கோ. ஆமாம், ரூம் க்ளோஸ் பண்ணிடுங்க. லைட் ரூமில் க்ளோஸ் பண்ணிடுங்க. வாட் இஸ் affiliate மிஸ்? affiliate வந்து நீங்கள் லவ் மீ கூட ஜாயின் பண்ணி லவ் மீ பிஸ்னஸ் எடுத்து செய்கிறது, அதான் affiliate. நீங்கள் வந்து லவ் மீ கூட வியாபாரம் பண்ணி லவ் மீ கூட சேர்ந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறது, அதான் affiliate. எஸ், இன்னைக்கு வந்து வெரி சிம்பிள். டுடே ஃப்ரைடே. லெப்பாஸ்னி அப்போ நான் சொல்ல பாலி ரூமா கல்வியோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ வில் கோ பேக் ஹோம். ஓகே. Why is so important on this? What is so important about Magic World? Tell me. சரி, நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ரைட்? கொஞ்ச நேரம் நின்று நம்ம என்ன செய்கிறோன்னு நிறைய இடத்துல நம்ம மானிட்டர் பண்ணுறதே இல்லை. அந்த ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கிறது. எங்கே தப்பு பண்ணோம், எங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம், என்ன நம்மளோட கேபிஐ, ஏன் இந்த கேபிஐ நம்ம ரீச் பண்ணல, கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல பதில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ we keep on moving and then we got no results. ஏன்? பிகாஸ் we got no time. அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது, என்ன நம்ம மூவ் பண்ணோம் நம்மளுக்கு தெரிய மாட்டேது. அதுதான் ப்ராப்ளம். Yes or not? ரூபி சிஸ்டர், ஓகே சூப்பர். நானும் எக்ஸைட்டடாக இருக்கிறேன், ரைட்? ஓகே சூப்பர். ஸோ ஏதாச்சும் கேள்வி இருந்தாங்க இல்லையா? கழிச்சு கொஞ்சம் நேரம் தான் வந்தேன் லைஃபுக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அபவுட் திஸ் ப்ரோக்ராம் டு யூ. லேட்டர் வி வில் டூ அ வீடியோ ஆன் திஸ். ஓகே. சிங்கப்பூருக்கு மேஜிக் பாக்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. டல்லு இல்லை, நம்ம நிறைய வேலை நேற்று ஃபுல்லாக அஃபிலியேட்டோட ப்ரோக்ராம்லாம் பண்ணி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன், அவ்வளோதான். ஸோ நத்திங் டு வரி. இன்னைக்கு வந்து லைட் மேக்கப் ஜெல்லா லைஃப்பில் இருக்குதேன். 28/12 அப்படியே வர சொல்லுங்க. அவங்க லைஃப் உங்களுக்கு வரணும்னா மீட் பண்ண சொல்லுங்க. வர சொல்லுங்க. வாங்க சிஸ்டர், வணக்கம். மேஜிக் பாக்ஸ் கலெக்ட் பண்ண வந்திருக்காங்க. ஹவ் ஆர் யூ? எங்கேருந்து வரீங்க? நம்மளோட ஃபேன் வந்திருக்காங்க. Okay,
much. Thank you so much. நான் உங்களை வாங்க நான் நினைச்சே பார்க்கல. ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு I'm so happy. Thank you so much. But I have to tell you மேனகா சிஸ்டர் வந்திருக்காங்க நம்மளோட மேஜிக் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவேன். ஸோ ஐ மீட் யூ ஆன் சட்டர்டே ரசயா. Okay, bye madam. ஓகே மேம், பாய். என்ன மணி ஒன்றாச்சா? ஏன் டைம் இப்படி ஓடுது? எனக்கு இன்னைக்கு டைம் இப்போதைக்கு ஓடக்கூடாது. டைம் இன்னும் அதுக்குள்ளேயும் ஒன்றாச்சு. திங்கக்கிழமை வந்த மாதிரி மேடம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வாரம் எப்படி இப்படி ஓடுதுன்னே எனக்கு தெரியல. பார்த்தா அடுத்த வாரம் இந்த வாரம் சனிக்கிழமை நம்மளுக்கு கிளாஸ் இருக்கு. நாளைக்கா? ஏய் நாளைக்கா? சரியா, நாளைக்கு காலையில விடியக்கால நம்மளுக்கு மீட்டிங் இருக்கு. பாருங்கடா, ஐயோ என்னமோ ஒரு மைண்ட்ல இருக்கிறோம் பாருங்க. என்னை எழுப்பி விட்டுருங்கடா. ஒரு வாட்டி காலேஜ் அப்படிதான் கிளாஸ் இருக்குன்னே தெரிஞ்சு மறந்து நாக் அவுட் ஆயிட்டேன். எனக்கு தூக்கமே வராது இன்னைக்கு எல்லாம் குரூப்ல ஐயோ எல்லாம் we have to wait on. அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 3:30 மணிக்கு நம்ம எந்திரிக்கணும் தானே? இன்னைக்கு நைட்டு 3:30 மணிக்கு எல்லாம் ரெடியா இருங்க. எல்லாம் கழிஞ்சி நான் காலையில தூங்கவே இல்லை அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஓகே ஓகே சூப்பர். 400 பேர், இது ஈஸியா சயா? 400 பேர் நம்ம எல்லாரும் இஸ் வெரி பவர்ஃபுல்லா. 400 பேர் that we are commit, we want to wake up 3:30. betul tak 4:30 400 பேர். ஓ மை காட், வாட் இஸ் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது? ஈஸியாண்டா நீங்கள் 400 பேர் காலைல 3:30 மணிக்கு எழுந்திருக்கிறது. எல்லாம் எக்ஸைட்டடா இந்த எனர்ஜியோட. சரி, நம்ம என்ன சாப்பிட போகிறோம்? நான் வந்து ருசியாலாம் சமைச்சு வச்சிருந்தேன். என்னோட சிஸ்டர் வந்து லேட் ஆகுமா வர்றதுக்கு. எங்கள் வீட்டில் கீரை கறி மீன் சாப்பிட்டு போகலாம். எங்கள் வீட்லேயும் புளிச்ச கீரை சாடின் சம்பல். எனக்கு ரொம்ப பிடிச்சது சாப்பாடு. பெஸ்ட் காம்பினேஷன். மேடம் saya bawa wake up service. ஓகே, நீங்கள் வேக்கப் சர்வீஸ் கொடுக்குறீங்களா? காலேஜ் டான் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடும். 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா ரொம்ப சந்தோஷமாக. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, காலேஜ் நாளைக்கு கிளாஸ் முடிச்சிட்டானே காலேஜுக்கு வந்து மகாலட்சுமி ப்ரேயர்ஸ் இருக்குது. ஐ நீட் டு கோ டெம்பிள் 5 o'clock. பெஸ்ட் கேன் பௌர்ணமி கோயில் பௌர்ணமி பூஜை இருக்குது. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி உங்கள் எல்லாத்துக்குமே காலேஜ் போய் பிரார்த்தனை பண்ணுவேன். ரைட், love the magic box, candle and essential oil, bow sedap சொல்லியிருக்கீங்க. thank you so much அம்மா. ஏன்னா காலேஜ் வந்து we design, we bring, make sure we want to give very good and quality product to use. அது நல்லா வாசமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் when you travel, when you put the candle, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், ஒரு என்வாயர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணுக்காக we make sure அது கரெக்டாக இருக்கணும். அந்த வாசம்லாம் நாங்கள் டிசைன் பண்ணி நாங்கள் கொண்டு வந்தோம் உங்களுக்கு. கேன் பெஸ்ட், சூப்பர் எக்ஸைட்டட். நீ சார் போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. இப்போ தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்டே ஞாபகம் வருது. போங்க, எங்கே போகிறோம் சாப்பிட? இல்லையா, எங்கே போயிட்டாங்க எல்லாம்? லஞ்ச் போயிட்டேன், கூப்பிடவே இல்லை. ஓ மை காட், இல்லைங்க நம்மளும் லஞ்ச் போகிறோம். எல்லாம் போயிட்டாங்களா? ஏன் நான் ஆஃப் பண்ணல? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. Okay, jom kita nak pergi tengok. My handbag is there. Teach us how to set the wallpaper. Amma, you're doing video, right?
ஓகே, ஆஃப்டர் லான்ச் நாங்கள் குரூப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் எப்படி நீங்கள் வால்பேப்பரை போடணும் அப்படின்னு. ஓகே, யூ see the video then you join. ஓகே boleh? ஓகே boleh. Kedai tu kot. Kedai tu kot. இதெல்லாம் நம்மளோட போஸ்டேஜ் எல்லாமே வெளியே ஆயிரும். we are still working in progress. 1 2 3 4 5 நியர்லி ஒரு 3000 கிட்ட இருக்குது parcels. all this will happen by today. dah jawab. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கமெண்ட் பண்ணுங்க. என்ன சாப்பிட்டீங்க நேரம்? நாட் yet. ஏன் நாட் yet? ஏன் நாட் yet? மோசிலுமா லேடி பாஸ், உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. இது உங்கள் கண்ணா? வெயிட்டிங் ஃபார் யோர் குக்கா. அது உங்களுக்கு அப்போ இன்றைக்கி கிடைக்கவே கிடைக்காது. ஐம் சைவம். ஓ, இன்னைக்கு கார்த்திகைனால சைவமா? கழிச்சி சமைச்சிட்டேன், ஆனால் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல. எப்படி இப்போ வீட்டுக்கு போகணும்? பார்ப்போம். சைனீஸ் ஃபுட்ஸாக எல்லாம் சைவத்தில் இருக்கிறாங்களா? ஆமாம், வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கும். கார்த்திகை ஆல்சோ பிரதோஷம். வாவ். அழகி கேலண்டரு புது கேலண்டர் போடணும்ல. கேலண்டர் ரொம்ப நாள் வச்சு பார்த்தேன், அதனால தெரியல என்ன நடக்குது அப்படின்னு. ஹாய் ஷர்மிளா சிஸ்டர், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? மன்னடியோரா Allah, Uncle Mani dalam. Tak apa. Biar dia orang makan. Aku tak nak makan lagi sana. Dekat Uncle Mani macam. Semalam je makan Uncle Mani. Lagi dia orang. I think dia orang vegetarian pergi makan. Mesin tak ada. Dia keluar dengan nasi belia. Oh. கலிஜி, இன்னும் சென்னையிலே இருக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம், இன்னும் சென்னையில் தான் இருக்கிறோம். அப்புறம் சேல்ஸ் போடுறப்ப தான் நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நாளைக்கு போவோம். சென்னையிலேருந்து நாளைக்கு வெளியே ஆகும் ஹோட்டல்லேருந்து. அது வரைக்கும் எல்லாம் ரூம்லேயே இருங்க. ஓகே. கலிஜி யோசிக்கிறேன், வீட்டில் போய் சாப்பிடலாமா, கடையில் போய் சாப்பிடலாமா? டிரைவர் என்ன எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே. கலேஜி வந்து பூ வாங்க போயிருக்கிறாங்க. ஸோ ஹி ஹேவ் டு கோ டு ப்ரீஃபீல்ட் டு பை ஃப்ளவர். ஸோ அதனால எனக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லை. எப்படி தென் aku tak nak makan kedai lah. aku tak nak makan kedai. ரேஷினி இப்போ தான் கால் பண்ணுறாங்க, லைஃப் போய்கிட்டு இருக்காங்க. ரேஷினி, aku tak nak makan kedai. Aku makan sedap, makan masa Grab je lah. Aku tak suka Grab lah. Kali waste பண்ண மாட்டேன். நார்மலாக Grab food. Hari ini puasa je lah, tak boleh.
Kita tunggu. Saya pun tak tahu dekat mana saya punya. Kalau tak saya balik rumah makan. ஷர்மிளா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? ஷர்மிளா சிஸ்டர் ரொம்ப சூப்பராக லைஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது வந்து நீங்கள் நான் உங்களை வந்து நான் காண்டாக்ட் பண்ணுறேன் மண்டே. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும், எப்படி நீங்கள் வந்து மூவ் பண்ணணும், அடுத்தது என்னென்ன நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் அடுத்த இதில் வந்து என்னோடய டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். ஓகேயா? ஏன்னா நாளைக்கு வந்து எனக்கு வந்து கிளாஸ் இருக்குது. நாளைக்கு வந்து மேஜிக் வேர்ல்டில் நாளைக்கு வந்து மேனிஃபெஸ்ட் கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 28ஆம் தேதி வந்து மேஜிக் வேர்ல்டு இருக்குது. மச்சம் தூ. ஓகே, அகெயினா யார் இப்போ தான் ஜாயின் பண்ணிங்களோ, வி ஆர் ஹேவிங் அ ஒர்க் ஷாப் ஃபார் மேஜிக் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் செய்ய போகிறோம். 28ஆம் தேதி டிசம்பர் காலையில் 9லேருந்து 11. இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம். ஓகே, 2024 நீங்கள் என்ன பண்ணீங்க, that means you will be doing your forensic of 2024, and then moving forward you will be doing your blueprint for 2025, and then how to set your mind. அப்புறம் எப்படி உங்கள் வில் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி உங்களோட சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணுறது, இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து காலேஜ் உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமில் சொல்லி கொடுப்பேன். ஸோ அது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா காலேஜோட புலனமில் நீங்கள் போனீங்கன்னா மேஜிக் வேர்ல்டுன்னு ஒரு புலனம் இருக்கும். அதில் நீங்கள் தட்டுங்க. என்னோடய டீம் வந்து உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ப்ரைஸ் பற்றிலாம் நீங்கள் ஒரீட் பண்ணாதீங்க. ஐ கிவ் யூ வெரி வெரி ரீசனபிள் ப்ரைஸ். வெரி வெரி ரீசனபிள். எவ்ரிபடி கேன் என்ன எஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான் காலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டோன்ட் வெரி, யூ கோ டு த புலனம். ஆஃப்டர் லஞ்ச் மை டீம் வில் காண்டாக்ட் யூ. ஓகே, உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஸோ டெஃபினெட்லி நான் நினைக்கிறேன் எவ்ரி இயர் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து நம்மளோட லைஃப்பை வந்து திருப்பி டேர்ன் பண்ணி, ஓகே இங்கே நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு ஃபாரன்சிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2025க்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணிவிட்டு, நான் காலையில் சொன்னது தான், ஒரு கிளியர் டெஸ்டினேஷன், இங்கே தான் நான் போகிறேன், இப்படி தான் நான் போகிறேன், இதுதான் என் டைரெக்ஷன். நடுவில் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு தெரியும், யூ ஆர் செட். சில டைம் வந்து ஏன் உங்களோட மைண்ட் வந்து ஓடுது அப்படின்னா, பிகாஸ் யூ நாட் செட் யுவர் டைரெக்ஷன், நாட் வெரி கிளியர் யுவர் டைரெக்ஷன். ஸோ என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் ஹேபிட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கழிச்சு உங்களுக்கு வந்து அந்த 2 hours கிளாஸில் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், விச் இஸ் ஐ எம் ப்ராக்டிஸிங் நவ் இன் மை லைஃப். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதில் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக யூ வில் பி கெட்டிங் இ-புக் ஆல்சோ. மேடம், இஃப் யூ ஆர் டூயிங் ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டில் கேன் யூ அஃபிலியேட், ரைட்? லவ் மீ அஃபிலியேட் வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் கழிச்சு கூட லவ் மீ அஃபிலியேட் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ போலே ஜாயின் அஃபிலியேட். அப்படி உங்களுக்கு பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா தென் யூ கோ ஃபார் பிஸ்னஸ் கோச்சிங். ஓகே, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அஃபிலியேட்னா அஃபிலியேட், நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக பிஸ்னஸ் இருக்குது, உங்கள் பிஸ்னஸே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கன்னா கோ டு பிஸ்னஸ் கோச்சிங். ஓகே, யூ ஆர் டூயிங் அஃபிலியேட் அதர் ப்ராடக்ட்ஸு அதர் பிஸ்னஸ் எடுத்து செய்கிறீங்கன்னா தென் யூ ட்ராவல் இன் த அஃபிலியேட் குரூப். மச்சந்து. ஓகே, அக்கா when they will send the link for tomorrow morning class, சென்ட் பண்ணுவாங்கடா, வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஈவினிங்குள்ளே சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, பிஸ்னஸ் கோச்சிங் ஆல்சோ ஜாயின் now மேம் ஜனவரி சார். பிஸ்னஸ் கோச்சிங் வந்து ஜனவரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ ஹேவன்ட் ரிசீவ் மை மேஜிக் புக். ஏன்டா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்களா இல்லையா? ஷாலினி சிஸ்டரை செக் வித் ஹர். I just received the magic box. நிறைய பேருக்கு மேஜிக் பாக்ஸ் வந்துச்சு. மெர்சி ஆயிட்டா tidur malam. Tidur lah sayang, tidur. I know you all excited. Tidur tidur. Okay? சுடா காண்டாக்ட்கா. ஆமாம், இன்றைக்கி அவங்க அந்த லிங்க் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். உங்களோட பின்னாடி நான் நம்பர் என்னது கண்டிப்பாக. ஏன் உங்களுக்கு கிடைக்கல? சென்ட் பண்ணலையா? சென்ட் பண்ணிட்டாங்களா என்ன தெரியல. நீங்கள் லேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிங்களாம்மா? லேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிங்களா? ஐம் ஆல்ரெடி ஜாயின் அஃபிலியேட் குரூப் பட் ஸ்டில் கேன் ஜாயின் பிஸ்னஸ் கோச்சிங் குரூப்பா? ஷர்மிளா சிஸ்டர், எஸ் அம்மா. நீங்கள் பிஸ்னஸ் கோச்சிங்க்கு வந்து பேர் மட்டும் கொடுங்க. அது வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு மீட்டிங் வச்சு நான் சொல்கிறேன் அது என்ன நடக்கும் என்ன வரும்னு.
உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கோச்சிங்கில் நம்ம ஒரு மீட்டிங் வைப்போம், அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2025 வந்து ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஐ எம் வெரி ஷுர் 2025 வந்து டிஃப்ரெண்ட் வேர்ஷன், டிஃப்ரெண்ட் காலேஜ், டிஃப்ரெண்ட் லவ் மீ, டிஃப்ரெண்ட் திங்கிங், எவ்ரிதிங் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, எல்லாத்துமே வந்து வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் 2025. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து 2025 வேறு மாதிரி பார்க்கணும், வேறு மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இதே வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது, நம்ம மாறணும் காலேஜி. நானும் சூப்பராக வரணும், நானும் சந்தோஷம், எல்லாரும் செய்கிறாங்க, என்னாலே செய்ய முடியலன்னா சில விஷயங்களை நீங்கள் ஜஸ்ட் டியூன் பண்ணிங்கனாலே போதும். உங்களால் நிறைய விஷயம் உங்களால் சாதிக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் நம்ம டியூன் பண்ண மாட்டோம். அதுதான் வி டூ வாண்ட் டு லேர்ன். காலேஜ் இன்னைக்கு இவ்வளோ ஸ்டேஜுக்கு வந்து இன்னும் நான் நிறைய படிக்கிறேன், நான் நிறைய கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கேன். காலேஜ் டு டெல் த ட்ரூத் தான். கம்மிங் ஜனவரி காலேஜ் வந்து 1 வீக் வந்து ஒரு கிளாஸ் போகிறேன். ஓகே, அது என்னென்ன கிளாஸ்ன்னு காலேஜ் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஆல்ரெடி ஐ எம் என்கேஜிங் வித் என்னோட ஆன்லைன் மென்டோர். ஒரு ஓவர்சீஸில் காலேஜ் வந்து என்கேஜ் வித் ஒன் ஆன்லைன் மென்டோர் கூட நான் என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். And then I'm going for training, and then I'm going for leadership training. So all this I go and learn myself, and then I come and teach you all. See, ஒரு கிளாஸ் காலேஜ் இந்த 7 வீக் போகிறல, இந்த கிளாஸோட பேமெண்ட் எவ்வளோ தெரியுமா? 7000 வெள்ளி 1 வீக்கோட கோர்ஸ். I'm going for 7000 ringgit. I go and learn 7 நாள். Imagine I come and teach you this one. நீங்கள் வந்து 7000 வெள்ளி கட்டி படிக்கிற பாடத்தை என்னடா வேணாம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஏன் ரொட்டி கடை லஞ்சுக்கு காலைல வாங்கிட்டு இருந்தா? நீங்கள் ஹோலில் வாங்கிட்டு ஓ ஓகே, வேணாம்மா, பரவாயில்ல, கூலிங்காக தான் இருக்குது எனக்கு மேலாமே. ஓகே, ஸோ when I go and learn, I come and teach you. Right or not? நீங்கள் யோசிச்சு பாருங்க. Yes, that is the knowledge that we can. அக்கா பிஸ்னஸ் கோச்சிங், எஸ் பிஸ்னஸ் கோச்சிங் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எனிதிங் அபவுட் பிஸ்னஸ் கோச்சிங். யூ ஜஸ்ட் கிவ் யுவர் நேம். லேட்டர் ஆன் வி வில் கான்டாக்ட் யூ பர்சனலி ஃபார் பிஸ்னஸ் கோச்சிங். நான் பிஸ்னஸ் கோச்சிங் வந்து டோட்டலாக வேறு செய்யா. நீங்கள் இப்போ இந்த லைஃப்பில் பார்க்குறது வேறு, பிஸ்னஸ் கோச்சிங் வேறு. பிஸ்னஸ் கோச்சிங் யூ வில் ட்ராவல் வித் அ business, betul business making people. I have so much millionaire who travel, which they are not in TikTok. Okay, we will bring them to there. So that means we will have a community with the business mindset people. மட்டும் தான் அதில் இருப்பாங்க, எல்லாரும் இருக்க மாட்டாங்க. You all must understand that. ஓகே, பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதில் ட்ராவல் பண்ணுவாங்க, which is you doing business. So we are creating a community who do business. இது காலேஜ் வந்து ஆல்ரெடி மிஞ்சியே சொன்ன ஒரு விஷயம் தான். அதெல்லாம் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணலை. பட் திஸ் டைம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட். வி வாண்ட் டு ஹேவ் அ வெரி பாசிட்டிவ் மைண்ட் செட் லேடிஸ் இன் டு தட் குரூப். they all have the same level. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து they will have a very business mindset people lah. So we will talk about business, we will talk about motivation, we will talk about அந்த லெவலில் நம்ம கீப் பண்ணுவோம். நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்களோட எனர்ஜி நம்மளுக்கு வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ வி மஸ்ட் மேக் ஷூர் நம்ம கரெக்டான சர்க்கிளில் இருக்கணும். இப்போ எங்கன்னா நம்மளுக்கு அந்த சர்க்கிள் இல்லை. நிறைய பேருக்கு கரெக்டான சர்க்கிள் இல்லை. ரைட்டா? யார் கரெக்டான எனர்ஜியில் இருக்கா, யார் கரெக்டான சர்க்கிளில் இருக்கான்னு இல்லை. ஸோ வி கிரியேட் தட் சர்க்கிள். எங்கே போகிறது, எப்படி நான் மில்லியனர் கூட ட்ராவல் பண்ணுறது, அவங்க கூட நான் எப்படி பேசுறது, இந்த மாதிரி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் யூ டோன்ட் நோ. ஸோ வி வில் ஹேவ் திஸ் பீப்புள் இன்சைட் தேட். ஸோ வி கிரியேட்டிங் அ நெட்வொர்க் ஹியர். ஸோ அது வந்து பிஸ்னஸ் கோச்சிங். அது வந்து நீங்கள் பிஸ்னஸ் கோச்சிங்கில் போடுங்க. லேட்டர் மை டீம் வில் கான்டாக்ட் யூ ப்ரைவேட்லி. ஓகேயா? அது வேற. ரேஷினி, தானா சக்காடுங்க. ஐயோ, என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களா? ஒரு வார்த்தை லஞ்ச் மேடம் விட்டுட்டு போயிட்டீங்க எல்லாரும். just coming to life. How to join coaching classes. கோச்சிங் எல்லாமே காலேஜோட பயோக்கு போங்கம்மா. பயோக்கு போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் என்னத்தில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அங்கே புலனம் இருக்கும், அதில் போங்க. பிஸ்னஸ் கோச்சிங் என்னோடய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு நாங்கள் ப்ரைவேட்டாக சொல்லுவோம் அதில் என்ன நடக்கும்னு. ஏன்னா பிஸ்னஸ் கோச்சிங் வந்து நான் பப்ளிக்காக அதை நான் ஓப்பன் பண்ண போகிறதில்ல. இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் டாபிக், இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்.
It's only we are in the millionaire ladies. That means we are going to create a millionaires ladies group. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். millionaires மாதிரி we are being there. அங்கே அந்த லெவல் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களோட மைண்ட் செட் வேறு, அவங்க பேசுகிற விதம் வேறு, அவங்க நடந்துக்கிறது வேறு, எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ தேட் இஸ் அ மில்லியனர்ஸ். அவங்க என்ன பிஸ்னஸ் வேணாலும் செய்யலாம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் இருக்கும். உங்கள் மைண்ட் செட் மாற்றணும், உங்கள் சர்க்கிள் மாற்றணும். அது ஓகே. ஸோ டோட்டல் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ், குழப்பிக்காதீங்க. எஸ், டுடே வி ஹேவ் அஃபிலியேட் மீட்டிங் 8:30, 7:30 பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹவு டு கீப் யோர் செல்ஃப் ஆக்டிவ்? அதுதான் கல்வி வந்து உங்களுக்கு மேஜிக் வேர்ல்டில் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி நீங்கள் உங்கள் செல்ஃப் ஆக்டிவாக கீப் பண்ணிக்கணும். ஜாயின் மை மேஜிக் வேர்ல்ட் ப்ரோக்ராம். ஓகே, அதில் வந்து கல்வி சொல்லுவோம் எப்படி உங்களை ஆக்டிவாக வச்சுக்கணும், எப்படி உங்களோட நெகட்டிவ் மைண்ட் செட்லேருந்து நீங்கள் எப்படி எப்பொழுதும் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கணும். ஆல் திஸ் போலே ஜாயின் த. How to attract correct circle? Very good question. நீங்கள் how to attract correct circle நீங்கள் உங்களை மாற்றணும். உங்களை மாற்றி உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கான கரெக்டான சர்க்கிள் வரும். கரெக்டான பீப்புள் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. நான் வந்து இவங்க கூட போய் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அந்த லெவல் அந்த ஃப்ரீக்குவன்சி இல்லைன்னா யூ கேன் நாட் டாக் டு தேம். அவங்கக்கிட்டேயே உங்களால் போக முடியாது. பிகாஸ் யூ ஆர் நாட் இன் த ரைட் சர்க்கிள், ரைட் ஃப்ரீக்குவன்சி வித் தேம். அதுக்கு நீங்கள் உங்களை மாற்றணும். எப்படி உங்களை மாற்றணும்? ஸோ தட்ஸ் வை வி ஆர் டூயிங் 30 days ப்ராக்டிக்கல் கிளாஸ் விச் இஸ் மேனிஃபெஸ்ட் கிளாஸ். ஓகே, மேனிஃபெஸ்ட் கிளாஸ் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது 3:30. வி ஆல்ரெடி க்ளோஸ். இதுக்கு மேலே மேனிஃபெஸ்ட் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ த நெக்ஸ்ட் வே யூ கேன் ஜாயின் இஸ் த மேஜிக். இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போய் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க, உங்களை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் உட்காந்து இந்த டிவி பார்க்குறதோட இந்த மாதிரி எங்கெல்லாம் கோர்ஸ் நடக்குதோ அந்த கோர்ஸ்லலாம் போய் படிங்க, லேர்ன் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் எதுவுமே படிக்காமல் உங்கள் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணலன்னா ஹவு யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப்? பத்தோல்தா யூ நீட் டு லேர்ன். நிறைய பேர் காலேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட டாக்லாம் வந்து ரொம்ப நீங்கள் நாலேஜ் படிக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணணும், எடுகேஷன், இதுதான் நான் காலேஜ் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் எல்லாம் உழைக்கிறீங்க ஆனால் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு சேஞ்சஸ் இல்லை, ஸ்கில் சேஞ்சஸ் இல்லை. இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதனால நம்மளோட நெக்ஸ்ட் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுதான் ஒரு விஷயம். என்றைக்கு நம்ம எனக்கு எழுத படிக்க தெரியாது, எதுவுமே எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் லேர்ன் பண்ணிக்கலாம். எழுத தெரியாட்டினாலும் பரவாயில்ல, வந்து கேள்வி ஞானம் இருந்தால் கூட போதும். அதை வச்சு நீங்கள் பிக்கப் பண்ணி வந்துடலாம். பத்துல்தா. எஸ், பிளாட்ஃபார்ம் வந்து 4 மணிக்கு 3:30 மணிக்கு நான் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணுவேன். கரெக்டாக 4 மணிக்கு வந்து லாக் பண்ணிடுவேன். யாரெல்லாம் லேட்டாக வந்தீங்களோ உள்ளுக்கு போக முடியாது. நான் கழிச்சு அப்புறம் குரூப்பில் இதை பற்றி சொல்லுவேன். எனக்கு பங்க்சுவலிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் கூடயும் நம்ம வந்து யூனிவர்ஸை வந்து வெயிட் பண்ண முடியாது. ஓகே, என்னோட பாஸ் வந்து யார் தெரியுமா? யூனிவர்ஸ். aku kena betul-betul report. Aku tak boleh main-main dengan universe. Nanti habis engkau orang. Okay? 3:30 platform open பண்ணோம். 4 o'clock lock பண்ணிடுவோம். orang jangan main-main jangan main-main நான் ஒரு நிமிஷம் தானே லேட்டாக வந்தேன். யாராச்சும் வந்து அப்படி சொல்லுங்களேன் குரூப்பில் வந்துட்டு, ஒரு நிமிஷம் தானே லேட்டாக வந்தேன், அது கூட லாக் பண்ணிட்டாங்களான்னு. அவ்வளோதான். Okay, very punctual. 1 minute pun tak boleh. Rotan அடிதான். Yes. Can't message in the group. ஆமாம், ஏகே குரூப்பில் 400 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. 400 பேரும் மெசேஜ் பண்ணால் என்ன ஆகுறது? அதனால தான் we don't handle anything in the group. You all go to the Shalini sister to message. She will reply you all. Okay?
ஷி வில் ரிப்ளை யூ. நிறைய மெசேஜஸ் வந்துக்கிட்டு இருக்கு, எப்படி வந்து இது விற்கிறது அது விற்கிறது. தென் வி வில் ரிப்ளை யூ வந்து as soon as possible. ஓகே, 400 பேர் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரு மெசேஜ் பண்ண 400 மெசேஜ் 2 மெசேஜ் பண்ண 800 இருக்கிறதே. கல்விக்கு நிறைய குரூப் இருக்குது, இதே எனக்கு ஃபோன் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டார்லிங், அதோட யூ வில் ஹேவ் அ ரெக்கார்டிங் கிளாஸ் ஆஃப்டர் ஆல் த ப்ரோக்ராம் ஃபினிஷ். ஓகே, எல்லாம் ப்ரோக்ராமும் முடிஞ்சிட்டோன்னா தான் உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். ஓகே, அப்படி அந்த டேயில் நீங்கள் ஒரு கிளாஸை மிஸ் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ணது தான். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸும், நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு கிளாஸும் நம்மளுக்கு கோல் 1 கிலோ கோல், 1 கிராம் இல்லை, 1 கிலோ கோல். 1 கிலோ கோலை மிஸ் பண்ண முடியுமா நீங்கள்? அன்றைக்கி நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா அது வந்து 1 கிலோ கோல். இமேஜின், ஒவ்வொரு கிளாஸும் 1 ஹவரும் யூ ஆர் ஏர்னிங் 1 கிலோ கோல். அஃபிலியேட் வந்து காலேஜோட புல்லனம் போங்க, அஃபிலியேட் போங்க. இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, வி வில் பி ஹேவிங் மீட்டிங் டுடே. ஓகே, கோல். சூப்பர். ஸோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி சிவராத்திரி, ஆல் ஷார்ப் on 30. நீங்கள்லாம் எனக்கு தெரியும், நீங்கள்லாம் அப்படியே ஓ நான் பிரபஞ்சத்தை பார்க்க போகிறேன், உலகத்தை பார்க்க போகிறேன், அந்த எக்ஸைட்டில் இருக்கிறீங்க. கீப் ஆன். ஆனால் ப்ளீஸ் தூங்குங்கடா. அப்புறம் கழிச்சு கிளாஸ் செய்கிறப்ப நீங்கள்லாம் தூங்கி விழுவக்கூடாது, எனக்கு தெரியும். ஆனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் வித் யூ, யாரெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கீங்க கழிச்சு வந்து கிளாஸ் ஆரம்பிப்பாங்க 4 மணிக்கு, 5 மணி முடியும், 5 மணிக்கு விட டக்குன்னு போய் மெத்தையில் திருப்பி போய் படுத்துருவோம் அப்படின்னு யார் யோசிச்சு வச்சுருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அப்படின்னு யார் யோசிச்சு வச்சுருக்காங்க? 5 மணி முடிச்சா நான் தூங்கிடுவேன் நீ அப்படின்னு யார் இது? சிரிக்கிறீங்க, யார் இது? யார் அடி அடி எல்லாரும் போய் தூங்குறேன்னு ஒரு பிளானை போட்டீங்க. மேடம் நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, யோமா 3:30 மணிக்கு எந்திரிக்கணும். வாழ்க்கையில் ஒரு விஷயம் வேணும்னா அடம் பிடிக்க தெரியணும். சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையும், புரியுதா? ஞாயிற்றுக்கிழமை குடிமா கிளாஸ். எஸ், உங்களோட வெறியை காட்டுங்க. 30 நாள் உங்களோட ஒரு வருஷத்தில் ஒரு 30 நாள் உங்கள் வெறியை காட்டுங்க. அந்த மற்ற பேலன்ஸ் இது கலைஞ்சி ஒரு லேர்ன் பண்ண ஒரு விஷயம். யாருக்கு தெரியும் 80% ரூல்ஸ், 80-20 ரூல்ஸ் யாருக்கு தெரியும்? 80-20 ரூல்ஸ் யாருக்கு தெரியும்? 80-20 ரூல்ஸ் யாருக்கு தெரியும்? இது பிஸ்னஸில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, 80-20 ரூல்ஸ். யாருக்கு தெரியும்? என்ன தெரியும் உங்களுக்கு 80-20 ரூல்ஸ்? 80-20 ரூல்ஸ்னால் 20% உங்களோட லைஃப்பில் அந்த வேலையில் 20% மட்டும் நீங்கள் கரெக்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை செஞ்சிட்டிங்கன்னா அந்த 80% வேலை தானாக நடக்கும். அதான் 80-20 சொல்லுவாங்க. இப்போ 20% நம்ம செய்ய போகிறோம், 80% தானாக யூனிவர்ஸ் பார்த்துக்கும். அந்த 30 நாள் நம்ம பண்ண போகிறது தான் அந்த 20%. நீங்கள் அந்த 20% கரெக்டாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 80% டேக் கேர். ரைட்? எஸ், அதே பிரின்சிபல் தான். ரைட்? 80-20 20% தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக அந்த 20% ஃபோக்கஸ் பத்து ஃபோக்கஸ் டூ இட் and rest of the year will be taken care. பாருங்க, எல்லாம் நிறைய பண்டாய் கித்தாடு. 80% அவுட்கம், 20% இஸ் த காஸ்ட். நிறைய இடத்துல அந்த ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஆக்சுவலி காலேஜ் வந்து இந்த ரூல்ஸ் வந்து என்னோட பிரின்சிபலாக ஹோல்ட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் எவ்ரி இயர் டிசம்பர் இந்த வேலையை நான் செஞ்சிருவேன். ஜனவரிலேருந்து நவம்பர் வரைக்கும் எனக்கு எல்லாம் கரெக்டாக போயிடும். அப்புறம் திருப்பி டிசம்பர் நான் ஆரம்பிப்பேன். அவ்வளோதான். இதை நீங்கள் எப்போதும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஃபார் டூ வித் டிசம்பர் மந்த். போலே Saturday night got family function. போங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன் போய் அட்டென்ட் பண்ணுங்க. அடோ யாம். உங்களுக்கு ஒன்று தெரியும், சாந்தி சிஸ்டர் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை. என்னோடய லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, மறக்க முடியாத இன்சிடெண்ட். காலேஜுக்கு அன்றைக்கி வந்து கிளாஸ் இருந்துச்சு. அன்னைக்கு என்னோட தங்கச்சோட வளக்காப்பு, என்னோட சொந்த தங்கச்சோட வளக்காப்பு.
அன்றைக்கி எனக்கு கிளாஸ் இருந்துச்சு. நான் சொன்னேன் தங்கச்சிக்கிட்ட ஐ குடன்ட் மேக் இட். ஆனால் என்னோட டாட்டர் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே போயிருந்தாங்க. எல்லாமே வளர்க்கப்போ எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. அந்த நிறைய இடத்துல கலேஜி வந்து நிறைய சாக்ரிஃபைஷன் பண்ணியிருக்கேன் என்னோட கிளாஸ்னால. எவ்ரி Saturday Sunday எனக்கு கிளாஸ் இருக்கும். எவ்ரி Saturday Sunday ஐ கோ லேர்ன். Saturday Sunday ஐ ஆல்வேஸ் கோ டு லேர்ன். ஓகே, நிறைய ஃபங்க்ஷனுக்கு நான் போக மாட்டேன். அதான் நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி போகாதனால என்னை நிறைய இடத்துல ஒதுக்கி வச்சுட்டாங்க. இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் கேர் ஆல்சோ. ஐம் வெரி ஹாப்பி. நிறைய இடத்துல என்னை கூப்பிட மாட்டாங்க. ஸோ ஐ டோன்ட் கேர். பட் த ரிசல்ட்ஸ் வாட் ஐ கெட், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கல்வி உங்களை போக வேணான்னு சொல்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். இஃப் யூ திங்க் உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அது உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் கொடுக்க போது. ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருஷம் வராது, தெரிலல. அதான் நான் சொல்கிறேன். நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அது என்ன பொறுத்து இருக்குது, அது உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பொறுத்து இருக்குது. ஓகே, அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். கல்வி ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குது. இன்றைக்கி நான் வந்து இந்த கிளாஸ் அன்றைக்கி நான் போயிருந்தனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இருக்கிறேன். இவ்வளோ விஷயம் நான் லேர்ன் பண்ணேன். என்னால் வந்து 400 பேருக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுது. தென் ஐ எம் வெரி ஹாப்பி. மச்சம் தூ. Okay, if you want to change your life, you think about what is important for you. Okay, siapa miss manifest class, you still boleh join kita punya magic class, magic world. ஓகே, மேஜிக் வேர்ல்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுவுமே காலேஜ் புள்ளனம் பண்ணியிருக்கேன். மேஜிக் வேர்ல்டில் பண்ணிடுங்க. தப்பிக்கு மக்கானுக்கு aku tunggulah aku nak balik rumah makan lah. ஏன்னா இதோட காலேஜுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஐம் கோயிங் பேக் ஹோம். என்னோடய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது முடிச்சுட்டு ஐ கோயிங் பேக் ஹோம். இப்போ நான் 2 மணிக்கு போயிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு ஐம் கோயிங் டு டேக் ரெஸ்ட். இன்றைக்கி நைட்டு மீட்டிங்க்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் காலேஜி. ஸோ ஐம் ஜஸ்ட் ஃப்ரீ டுடே. ஸோ ஐம் கோயிங் டு டேக் ரெஸ்ட். ஐம் கோயிங் டு டூ சம் நோட்ஸ். ஐம் கோயிங் டு ரீட். See, very nice, huh? I'm going to read. I'm going to sleep. Wake up. And then I will be doing my... இன்றைக்கி கார்த்திகை விளக்கெலாம் வீட்டில் ஏற்றிட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு உங்களை வந்து அஃபிலியேட் மீட்டிங் நான் மீட் பண்ணுவேன். 9 மணிக்கு முடித்த கையோட we go sleep. I prepare my room for tomorrow. கரெக்டாக 3 மணிக்கு எந்திரிக்கிறோம். 3:30 மணிக்கு குளிக்கிறோம். கீழே வரோம். கிளாஸ் 4 மணிலேருந்து 5 மணி கிளாஸ் ஆரம்பிக்கும். 5 மணி முடிச்சோன்னா காலேஜுக்கு டெம்பிளுக்கு போனோம். அபிஷேகம் இந்த கோயில் பௌர்ணமி அபிஷேகம் காலேஜ் மகாலட்சுமிக்கு எப்பொழுதுமே செய்வேன். ஸோ கோயிங் கோயில் கிளாஸ் முடிச்சோன்னா 4லேருந்து 5 மணிக்கு முடிச்சுட்டு காலேஜுக்கு டேக் பிரேக்ஃபாஸ்ட் தென் கம் டு ஆஃபீஸ் முடிச்சு நாளைக்குள்ளே ஆக்டிவிட்டி. அப்புறம் நைட்டு நமக்கு கிளாஸ் இருக்குது 9 to 10. ஸோ இதுக்கப்புறம் காலேஜோட ஷெட்யூல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஐ ஆல்ரெடி டெல் ஐ ஒன்ட் பி இன் ஆஃபீஸ். ஏன்னா இதுக்கப்புறம் அஃபிலியேட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஐ எம் நாட் டூயிங் எனி சேல்ஸ் ஆஃப்டர் திஸ். லேட்டர் ஆன் யூ ஆல் சி அஃபிலியேட் வில் பி டூயிங். ஸோ யூ ஆல் பை வித் அஃபிலியேட். யூ ஆல் பை வித் அஃபிலியேட். நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சானே தூங்க மாட்டேன்டா. செம்துல்லா கிட்ட நான் January all I'm attending so many classes. I'm learning a lot of things. I'm attending so many classes. ஸோ நம்ம நிறைய கிளாஸ் போகிறோம், நிறைய படிக்க போகிறோம், நிறைய அவங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஓகே, நம்ம எல்லாமே மைண்ட் செட்டை மாற்றுவோம். உட்காந்துட்டு இந்த டிக்டாக்ல அவன் செஞ்சான் அதெல்லாம் வேணாம். ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா அந்த மாற்றம் வந்து நம்மள்கிட்டேருந்து வரட்டும். மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் வாய்ப்பு இருக்காது. வி ஷோ அ சேஞ்சஸ். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, சூப்பர். மேஜிக் வேர்ல்ட் வந்துமா அதுதான் சொல்கிறேன். 2024 நீங்கள் என்ன பண்ணீங்க, 2025 எப்படி உங்களோட ப்ளூ பிரிண்ட் செட் பண்ணணும், 2024 வந்து என்னென்னா அனலைஸ் பண்ணணும், என்னென்னா நம்ம மிஸ்டேக் பண்ணணும். 2025 வந்து நான் அப்படியே கேட்டேன். மேடம் நீங்கள் லைஃப்பில் சொன்னீங்களா உங்கள் சிஸ்டர் கூட சாப்பிட போகிறேன்னு? சிஸ்டர் லேட்டாக ஆகும்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க வரலன்னு நினச்சேன். நீங்களா வெஜிடேரியனா? அப்படியே மணிக்கு போனீங்க. எல்லாரும் போனாங்க. எல்லாம் சைவண்ணே. அப்போ எல்லாம் தப்பு bali rumah lah nak makan pulcikire.
அந்த லைட் தட்டி விட்டுருங்க. பிரிண்டிங் எல்லாம் 5:30 நீங்கள் முடிஞ்சிருமா? Oh, bagusnya kita punya team banyak power. எல்லா போஸ்டேஜும் செட்டிலா? இன்னைக்கெல்லாம் வெளியே. இன்னைக்கு எல்லாம் ஜமா வெளியேற எல்லாமே செட்டில். வெரி ஃபாஸ்ட் they all. மேனிஃபெஸ்ட் கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இதுக்கப்புறம் என்னடா சொல்கிறது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாவ் யூ கேனாட் ஜாயின். நான் நினைக்கிறேன் அந்த மேனிஃபெஸ்டோட இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன்னு நான் நினைக்கிறேன். ஐ வில் ரிமூவ் த மேனிஃபெஸ்ட் புண்ணிய நம்பர்லாம் ஃப்ரம் மை பயோ நந்தி. இதோட தக்கன் அடு. ஸோ ஆல்ரெடி க்ளோஸ் ரெடி தட் ப்ரோக்ராம் டு சுட க்ளோஸ். நந்தி கிட்டக்க ரிமூவ். மேடம் உங்ககிட்ட ஒரு பவர் இருக்குது. பவர் இருக்கா உங்களுக்கு தெரியுதா காலேஜோட பவரு? வாவ். சாந்தி சிஸ்டர் நான் உங்களோட ஃபேஸ் போட சொன்னேன், ஏன் என்ன போடலை? புட் யோர் ஃபேஸ். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணுமா இல்லையா? புட் யோர் ஃபேஸ் ஃபஸ்ட்டு. குனினா மராணி. ஓகே, என்னோட சிஸ்டர் ஆன் த வே வந்துக்கிட்டு இருக்காங்களா என்னை பிக்கப் பண்ண. என்னம்மா அம்மா அஸ்னாரை சொல்லி அந்த மேனிஃபெஸ்ட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது இன்ட்ரீன்லேருந்து எடுக்க சொல்லிடுங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் ரெடி. பார்த்தீங்களா, எல்லாரும் நாளைக்கு கிளாஸ் இருக்கணும்னு டைமிங் மாற்றிட்டாங்க. ஆஃபீஸ் டைமிங்கை ஃபுல்லாக ஆஃபீஸ் டைமிங்கே மாறிடுச்சு காலேஜுக்கு. ஆக்சுவலி 8:30 ஆஃபீஸ் டைம். ஸோ என்னோட ஆஃபீஸில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த நினச்சின்னா ஐ சேஞ்ச் தியர் டைமிங். எல்லாம் மேடம் 3:30 எழுந்திரிக்கணும், அப்புறம் ஆஃபீஸ்க்கு வரணும், தூக்கமாக உழுவோம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ வி சேஞ்ச்ல வி கிவ் தெம் எக்ஸ்ட்ரா 1 hour. நான் சொன்னேன் என்னோட டீம் எல்லாரும் அதில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டேன். என் கூட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஹேவ் மை எனர்ஜி. எவ்ரிபடி கம்பல்சரி என்னோட எல்லா டீமும் உங்களுக்கு போகணும் கிளாஸ்க்கு. ஸோ எவ்ரிபடி வில் கம் 3:30. அவங்களும் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஓகே, ஐ ஆல்ரெடி புல்லன் அப் டு affiliate program. Affiliate program tunggulah after lunch my team will reply you. Yeah, alright, super. Okay, yeah, I need to end. ஏன்னா my sister is already on the way, near ready. So aku nak pergi lunch with her. Okay, I want to go lunch with her. அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் என்னோட ப்ரோக்ராம் ongoing. So those who want to join affiliate and travel, want to earn a very big income with Love Me, join today's affiliate program. அது ஃப்ரீ தான். ஓகே, ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கும். அது நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலேஜோட பயோக்கு போங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து லவ் மீ அஃபிலியேட் 2025 இருக்கும். அதில் தட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் என்னோட டீம் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு ஐ வில் மீட் யூ 8 to 9 o'clock. ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் டே டார்லிங்ஸ். பை.